ஆ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. என் பேர் ராமுங்க. நான் பல தமிழ் படங்களில் பார்த்துருக்கேன். ஒரு பயங்கரமான பேய் பங்களா மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் குடியிருப்பாங்க. என்னடா இவங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் குடியிருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கும். அதோடைய வரலாறு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால நாங்களும் ஒரு புது வீட்டுக்கு குடி போனோமுங்க. சுற்றி பயங்கரமாக புல். அந்த பங்களா பெரிய பங்களா சுற்றி தினமும் புல். அந்த புல்லை எங்கள் அப்பா போய் வெட்டுவாருங்க. வெட்டினா மறுநாளே அதே மாதிரி மலை வளர்ந்துடும். மாதிரி என் தம்பி அதே மாதிரி என் தம்பி ஒரு நாள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனோட அந்த விளக்கு கண் சிமிட்டாமச்சு டக்கு டக்குன்னு நூந்து எரிஞ்சிருக்கு. இவன் சத்தம் போட்டான். போய் லைட் ஆஃப் பண்ணாலும் லைட் எரியுதுங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சமயக்கட்டிலேருந்து மைக்ரோ ஓவன் சவுண்டு வந்துச்சு. போய் பார்த்தா மைக்ரோ ஓவனில் ஒன்றும் இல்லை. அது யாரும் ஆன் பண்ணவும் இல்லை. தானாக ஆன் ஆயிருக்கு. இந்த மாதிரி வித்தியாசம் சிலது நடக்கும். சரி, எலக்ட்ரிஷனாக கூப்பிட்டு காமிக்கலான்னு ஒரு எலக்ட்ரிஷன் நம்ம கூப்பிட்டா எந்த வீடுன்னு கேட்டாங்க. சொன்னோம். அந்த இந்த வீட்டுடைய இடத்த சொன்னதுமே எந்த எலக்ட்ரிஷனும் வரமாட்டேங்கிறாங்க. இங்கே நைட்டில் எங்கள் அம்மா வேற தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தூக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கத்தி எடுத்து குத்த போயிட்டாங்க. நல்ல வேலை எங்கள் அப்பா முடிச்சுட்டாங்க. முடிச்சவன் டக்குன்னு தப்பிச்சிட்டாங்க. இல்லை எங்கள் அப்பா உயிராணி போயிருக்குங்க. இந்த மாதிரி பல நடக்கும். எங்கள் அம்மா ரொம்ப கலங்கிட்டாங்க. சரி, அம்மாவுக்காக ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணோமுங்க. ஆனால் அந்த விருந்து நடக்கிற அன்னைக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சுங்க. அந்த லெட்டரை பிரித்து பார்த்து எல்லாமே உறைஞ்சு போயிட்டோம். ஏண்டா அந்த லெட்ரு ரத்தத்தாலேயே எழுதிருச்சு. என்ன தெரியுமா எழுதிருச்சு? உடனே வீட்டை காலி பண்ணுங்க, இல்லை பெரிய அசம்பாவிதமே நடக்கும்னு சொல்லி ரத்தத்தில் எழுதுனா அந்த லெட்ரு வந்துருந்துச்சுங்க. சரி, இந்த வீடு சரியாக வராது, வீட்டை காலி பண்ணினான்னு எங்கள் அப்பா மூடி பண்ணிட்டாருங்க. சரி, நிறைய சாமாங்க இருக்கிறதுனால பேக்லாம் பண்ணணும்ல. அதனால நம்ம இன்னைக்கு நைட் தங்கிருந்து நாளைக்கு போயிடலான்னு சொல்லி போட்டு தங்கலாம். அன்னைக்கு நைட்டுங்க பயங்கரமான பயங்கரமான விளையாட்டுங்க. அது சேரு டேபிள்லாம் அப்படியே அந்த இடத்துல நிற்குது. அந்த இடத்துல அப்படியே நிற்குது. பீரோ இருக்க, பெரிய பீரோ. அந்த பீரோ என் தம்பி மேலே மண்டையில் விழுந்து அவனுக்கு பலத்த காயம். இந்த சேர் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாமே பயங்கரமான சவுண்டுங்க. சரி, சுத்தப்படாதுன்னு சொல்லி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஓடனா பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம், பேய் சத்தங்க. ஒரே சிரிப்பு சத்தம். அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுதுங்க அந்த வீட்டை பற்றி. அந்த வீட்டில் சில மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை கொன்று அங்கேயே எரிச்சிருக்காங்க. அந்த இறந்தவங்களோட ஆவியெல்லாம் அங்கேயே உலாவிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவ்வளவு கலாட்டா நடக்குதான். நல்ல வேலைங்க, நாங்கெல்லாம் உயிர் தப்பிச்சதே பெரிய வேலைங்க. ஏதோ எங்களை கடவுள் காப்பாத்திட்டாருன்னு நினைக்கிறேன் அல்லவா? அப்புறம் அவசரமா வேறொரு வீட்டை பார்த்து அந்த வீட்டுக்கு போயிட்டோங்க. ஆனால் போயிட்டாலும் இங்கே அந்த பேய் வீட்டில் நடந்த சம்பவங்களை எங்களால் மறக்கவே முடியலைங்க. அதே நினைவாகவே இருக்கு.